अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணி திருணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. யதிராஜர் என்று போற்றப் பெறுகின்ற ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமைகளை 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களாலே புகழ்ந்து அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் யதிராஜ சப்ததி என்கிற ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்திலே வேதாந்த தேசிகன் ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமைகளை பல்வேறு வகைகளிலே நமக்கு மிகவும் விசேஷமாக எடுத்துரைக்கிறார். அதிலே இப்பொழுது 68வது ஸ்லோகத்திலே தமக்கு ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை வாசித்து 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 அதனால பிறரை வெல்லக்கூடிய திறன், வாதங்களிலே வெல்லக்கூடிய திறன் தமக்கு ஏற்பட்டிருக்கிறதாக, அதையும் கூட ஒரு மிகவும் பணிவாக வாதிகளை வெல்வதற்கு பிறர் எதற்கு நானே போதுமே என்பது போலத்தான் தெரிவிக்கிறார். அதாவது வால்மீகி ஸ்ரீராமாயணத்திலே ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஹனுமான் அவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி கொள்ளுகிற பொழுது என்ன சொல்லி அறிமுகப்படுத்தி கொண்டான்? என்னால் மத்த பிரத்யவரகா கச்சித்து நாஸ்தி சுக்ரீவ சந்நிதவ். என்னை விட தாழ்ந்தவன் சுக்ரீவனுடைய சபையிலே, சுக்ரீவனிடத்தில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்களிலே கடகட்டவன் நான் தான், என்னை விட தாழ்ந்தவன் அங்கே ஒருத்தருமே கிடையாது என்று ஹனுமான் சொல்லுவதாக அப்படி ஒரு ஸ்லோகத்தை நாம் பார்க்கிறோம் வால்மீகி ராமாயணத்தில். அதாவது அப்படி சொல்லுவது ஒரு அவையடக்கம் என்றும் சொல்லலாம். இங்கே என்ன சொல்லுகிறார்? பெரிய பெரிய ஆச்சாரியர்களெல்லாம் ஸ்ரீ ராமானுஜருடைய சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களாய் பல பல நூல்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் கூட கடக்கட்டும்னா அதெல்லாம் அவசியமே இல்லை. என் முன்னாலே யார் வந்து நிற்க முடியும் வாதத்திற்கு? நானே போதுமே அவர்களை ஜெயிப்பதற்கு என்பது போல அப்படி ஒரு விதமாக தம்முடைய, அதாவது தம்மை மிகவும் தாழ்ந்தவன் என்று சொல்லிக்கொள்வது போல அவர் ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்திலே கரை கண்டவராயும் தம்மை தெரிவித்துக் கொள்ளுகிறார் இந்த ஸ்லோகத்திலே என்று நாம் கொள்ளலாம். ஆஸ்தாம் நாம யதீந்திர பத்ததி ஜுஷாம் ஆஜான சுத்தா மதிஹி தச்சாவ்யாஜ விதக்த முக்த மதுரம் சாரஸ்வதம் சாஸ்வதம் கோவாச்சக்ஷுருதஞ்சயேதபி புரஹ சாட்டோபதர்க்கச்சடா சஸ்திரா சஸ்திரி விஹார சம்பிருத ரணாஸ்வாதேஷு வாதேஷு நஹா. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? முதலிலே ஒரு விஷயம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஸ்ரீ ராமானுஜருடைய வழியிலே வந்தவர்கள் அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆஜான சுத்தாமதிஹி, அவதரித்த காலம் தொடங்கியே அவர்கள் சிறந்த ஞானத்தை உடையவர்களாய், அதுவும் ஸ்ரீ ராமானுஜருக்கே அணுக்க சிஷ்யர்களாய் இருந்து கொண்டு, நெருங்கின சிஷ்யர்களாய் இருந்து கொண்டு நல்ல ஞானத்தை பெற்றவர்கள். ஒரு கூரத்தாழ்வான், முதலியாண்டான், கிடாம்பியாச்சான், எம்பார், அருளாள பெருமாள் எம்பெருமானார், அனந்தாழ்வான் என்று ஆச்சாரியர்கள் ஸ்ரீ ராமானுஜருக்கு மிக நெருங்கினவராய் இருந்தார்களே, அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் யதீந்திர பத்ததி ஜுஷாம்,
யதீந்திரருடைய வழியை அடைந்தவர்கள், அந்த வழியிலே அவருடைய பரம்பரையிலே வந்தவர்கள், அதாவது அவரிடத்திலேயே நேரே கேட்டவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆஜான சுத்தாமதிஹி, அவர்கள் பிறக்கிற காலம் தொடங்கியே அவர்கள் பிறவி முதலே தூய்மையான அறிவு உடையவர்களாய் ஆச்சாரியர்கள் பலர் எழுந்தருளி இருந்தார்கள். அவர்களெல்லாம் திரு ராமானுஜருடைய சித்தாந்தத்தை விளக்கி ஒவ்வொருத்தர் சில நூல்களையும் அருளி செய்திருக்கிறார்கள் என்று கூட கொள்ளலாம். அதனால் அதெல்லாம் இருக்கட்டும். ஆஸ்தாம் நாம அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப அதெல்லாம் அவ்வளவு எதற்கு என்று சொல்ற? அப்படிப்பட்ட பெரிய, அதாவது பிறவி முதலே சுத்தமான ஞானத்தை உடையவர்களாய் ஸ்ரீ ராமானுஜரை நேரடியாக அடிபணிந்து அர்த்த விஷயங்களை கேட்டவர்களாக இருக்கிறார்களே, அந்த இந்த எதிர்வாதம் செய்ய வருபவர்களுக்கு அப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் தேவையில்லை என்று அவெல்லாம் வேண்டியதே இல்லை, நானே போரும் என்பது போல சொல்ல போகிறார் மேலே. அதனால அப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னார். அவர்களெல்லாம் ஆஸ்தாம்னா என்ன? அவர்கள் ஒரு புறம் இருக்கட்டும் என்று சொன்னார். அதற்கு மேலே அவ்யாஜ விதக்த முக்த மதுரம் சாஸ்வதம் தத் சாரஸ்வதம், அதெல்லாம் எப்படிப்பட்டது என்னால் இயற்கையாய் கம்பீரமாய் அழகியதாய் இனிதாய் நிலையாய் உள்ள அவர்களுடைய அந்த கல்வி அதுவும் கூட இருக்கட்டும் என்கிறார். அந்த பெரியோர்கள் பல பல ஸ்ரீசூக்திகளை அருளி செய்திருக்கிறார்கள். இப்போ கூறத்தாழ்வான் என்று சொன்னால் அவர் பஞ்சஸ்தவம் முதலான ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். இன்னும் ஆச்சாரியர்கள் கூறத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார், நடாதூர் அம்மாள், கிடாம்பி ஆச்சான், அருளாள பெருமாள், எம்பெருமானார், அனந்தாழ்வான் என்று ஆச்சாரியர்கள் பலர் ஸ்ரீ ராமானுஜருக்கு நேரே சீடர்களாய் இருந்து அவர்கள் இயற்கையான தூய்மையான ஞானம் படைத்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இருக்கட்டும். அந்த பெரியவர்கள், அந்த ஆச்சாரியர்கள் சேத்தனர்களுக்கு பயன்படுமாறு பல பல ஸ்ரீசூக்திகளை அருளி செய்திருக்கிறார்கள். அதாவது அந்த இப்போ சொன்ன ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஸ்ரீசூக்திகளை எழுந்தருடைய இந்த காலத்திலே திருவாக்கிலே சொன்ன ஸ்ரீசூக்திகள், கிரந்தங்களாக எழுதி வைத்த ஸ்ரீசூக்திகள் என்று பல இருக்கின்றன. அந்த ஸ்ரீசூக்திகள் எப்படிப்பட்டவை என்று கேட்டால் அவர்களெல்லாம் அவ்யாஜ விதக்த முக்த மதுரம் சாஸ்வதம் என்று இத்தனை விசேஷனம் சொல்றாருக்கு. அது என்னன்னா, இயற்கையாகவே கம்பீரமாய் இருப்பது, மிக அழகாய் இருப்பது அவருடைய ஸ்ரீசூக்திகள், மிகவும் இனிமையாய் இருப்பது, அதே சமயத்தில் ஸ்திரமாய் நிலையாய் இருப்பது, அப்படிப்பட்ட ஸ்ரீசூக்திகளை எல்லாம் அவர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். என்னால் அதுவும் ஒரு புறம் இருக்கட்டும். அதுவும் இப்பொழுது அவசியம் இல்லை. அவசியம் இல்லைன்னா அவரையெல்லாம் விட்டுவிட வேணும்ன்ற அபிப்பிராயத்தில் சொல்லலை. வீடு ஆடம்பரம் செய்து வாதம் செய்வதற்கு சில பேர் வருகிறார்களே, அவர்களை எதிர்ப்பதற்கு இந்த உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் வேண்டியதே இல்லை, நானே போரும் அப்படின்றது போலத்தான் இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். அதுவும் ஒரு புறம் இருக்கட்டும். ஆஸ்தாம் என்று சொன்னார். நம்மை எதிர்த்து வருகிறவர்கள், அந்த அதாவது மற்ற மதத்தினர், அவ எப்படி வரான்றத மேல சொல்லுகிறார் பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? சாட்டோபதர்க்க சட்டா, அதாவது பெரிய ஆட்டோபம். ஆட்டோபம் என்னால் ஆடம்பரம் என்று சொல்லுவார்கள். அதாவது பெரிய ஆரவாரத்தோடு வருகிறார்கள். அவர்கள் எப்படி வருகிறார்கள்? தர்க்கச்சட்டா. தர்க்கச்சட்டா என்னால் தர்க்கமாகிற ஒரு ஆயுதத்தை, ஒரு பெரிய யுக்திகள். தர்க்கம் என்னாலே நான் யுக்தி, எல்லாவற்றிலும் நேரடியாக சொல்லாமல் அது சுற்றி வளைத்து அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி தர்க்கத்தாலே சாதித்து விடலாம் என்று, தர்க்க சாமர்த்தியத்தை கொண்டு பாண்டித்யத்தை கொண்டு சாதித்து விடலாம் என்று பெரிய ஆரவாரத்தோடு வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது அவர்கள் எப்படி வருகிறார்கள் என்னால் சஸ்திராசஸ்திரி விகார சம்பிருத ரண ஆஸ்வாதேஷு. அது வருகிற பொழுது பார்த்தால் என்னன்னா, ஆயுத போர் விளையாட்டில் அப்படி வருகிறா போல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வரா போல இருக்குமா. அதாவது அவர் ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வருவார். ஆயுத போர் என்று சொன்னால் அங்க என்ன ஆகும்? ஒருத்தர் ஆக்னேயாஸ்திரம் என்று ஒரு அஸ்திரத்தை முதல்ல விடுவார். ஆக்னேயாஸ்திரம் என்னால் அது நெருப்பை கக்கி கொண்டு வரும். அது எதிரியை அப்படியே நெருப்பாய் சுட்டெரித்து விடும். உடனே இவர் என்ன பண்ணுவார் என்னால், அவர் என்ன பண்ணுவார்? வாருணாஸ்திரத்தை ஜலாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுவார். உடனே என்ன ஆகும்? அந்த நெருப்பை இந்த அஸ்திரம் அணைத்து விடும். இப்படி ஒரு ஒரு அஸ்திரத்துக்கு பிரதி அஸ்திரமாக இப்படியெல்லாம் சண்டையிடுவது என்கிறது அந்த ஆயுத போரிலே உண்டு. அப்படி அந்த போரில் என்ன பண்ணணும்னு கேட்டா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரியத்தை பண்ணுவார்கள். இதெல்லாம் விரோதிகள், அதாவது தங்களுடைய தர்க்க பாண்டித்யத்தை கொண்டு நம்மை எதிர்ப்பதற்கு வருகிறார்கள். அப்படி வருகிறவர்களுக்கெல்லாம்
இப்ப நாம் சொன்னமே இந்த ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய அந்த எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜருடைய நேர் வழியிலே வந்த நல்ல பிறவி முதல் தூய்மையான ஞானத்தை உடையவர்களான அந்த இயற்கையான ஞானத்தை உடையவர்களான ஆச்சாரியர்கள் வேண்டாம். அதே போல அவர்களுடைய அற்புதமான ஸ்ரீசூக்திகள் வேண்டாம். பின்ன என்னன்னா நானே போரும் என்கிற சொல்றார். கடைசியில என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட அந்த வாத யுத்தத்திலே என்ன நபுரஹா கவா சக்ஷு உதஞ்சயே என்ன சொல்லுகிறார்? யார் அப்படிப்பட்ட ரணாஸ்வாதேஷு வாதேஷு அப்படிப்பட்ட வாதத்திலே கோவா சக்ஷுருதஞ்சயேதபி புரஹா என்னுடைய கண் முன்னாலே கூட யாரும் வந்து நிற்க முடியாது. முதல்ல என்னை ஜெயித்தார் என்றோ அதற்கு பிறகு அடுத்த விஷயத்திற்கு போக முடியும். ஏன்னா என்னிடத்திலேயே அவர்களுடைய ஜம்பம் பலிக்காது. ஏன்னா அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீ கீழ் ஸ்லோகத்திலே தெரிவித்தார் அல்லவா, ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீ சூக்திகளில் அனவரத பரிச்சயம் பண்ணி அதையே நன்றாக கற்று 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 அதனால என்ன ஆயிடுது, எனக்கு நல்ல வாத திறமை ஏற்பட்டு விட்டது. அதனால எப்பேற்பட்டவர்களையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று கீழ் ஸ்லோகங்களிலே இந்த ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளுடைய பெருமைகளை எல்லாம் தெரிவித்தார். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை எதிர்க்க யாராலும் முடியாது. அதை எதிர்ப்பதற்கு வருபவர்கள் ஆச்சாரியர்கள், அந்த கூரத்தாழ்வான் முதலான ஆச்சாரியர்கள், அவர்கள் வேண்டியதில்லை. அவர்கள் அருள் செய்த ஸ்ரீசூக்திகளும் வேண்டியதில்லை. மிகவும் கடைகட்டவனான நானே போரும் என்பது போல. அதற்குத்தான் அந்த விஷயத்தை எடுத்து சொன்னேன். ஸ்ரீ ராமாயணத்து ஹனுமான் எப்படிப்பட்ட வல்லமை படைத்தவனாயிருந்தான். ஆனால் அவன் என்ன சொல்லிக் கொள்ளுகிறான், மத்த பிரத்யவரா கச்சிது நான்யதி சுக்ரீவ சந்நிதோ என்று சுக்ரீவனுடைய சந்நிதியிலே சுக்ரீவனிடத்திலே என்னை விட கடகட்டவன் யாருமே கிடையாது, அவனிடத்தில் இருக்கக்கூடிய அடியாள்களிலே நான் தான் மிகவும் தாழ்ந்தவன் என்று தன்னை சொல்லிக் கொண்டான். அப்ப மிகவும் தாழ்ந்தவனான இவனை ஜெயிப்பதற்கே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது என்றால் மற்ற வானரங்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ என்று நினைத்து ராவணன் பயப்படும்படியாக ஒன்றோ இருக்கிறது. அதுபோலத்தான் இங்கே வேதாந்த தேசிகன் என்ன சொல்கிறார், அந்த பூர்வாச்சாரியர்கள் கூரத்தாழ்வான் போன்ற ஆச்சாரியர்களோ அல்லது அவர்கள் அருளி செய்த அற்புதமான ஸ்ரீசூக்திகளோ கூட வேண்டாம், என் முன்னாலே கூட யாரும் வந்து நிற்க முடியாது. நான் அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை பரிச்சயம் பண்ணினபடியினாலே எப்படிப்பட்ட ஆரவாரத்தோடு யார் வந்து வாதம் செய்தாலும் கூட அந்த வாதங்களை எல்லாம் நான் முனைமழுங்க செய்து விடுவேன் அல்லவா. ஆயினாலே நமக்கு எதிரே எவனாவது ஒருத்தன் கண்ணையாவது திறப்பானா, நம் முன்னாலே வந்து அவன் கண்ணை கூட திறக்க முடியாது, அப்படி அவர்களை அடக்கி விடலாம் என்று ஸ்ரீ ராமானுஜருடைய சித்தாந்தத்திலே அவருடைய ஸ்ரீசூக்திகளை வாசித்தபடியினாலே, அப்படிப்பட்ட தமக்கு ஞானம் பெற்றிருக்கிறபடியினாலே எப்பேற்பட்ட வாதிகளையும் வெல்லக்கூடிய திறமை தமக்கு அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய அருளாலே தமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிறதை இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்து கொள்ளுகிறார். இதில் என்ன சில பேர் நினைக்கலாம், என்ன தற்பெருமை போல இருக்கிறதே என்று. தற்பெருமை அல்ல இது. நம்மாழ்வார் கூட என்ன சொன்னார், எம்பெருமானை அனுபவித்து வீற்றிருந்தேழும் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் ஆற்றல் விழுக்காளும் அம்மானை போற்றி என்னே கைகளார தொழுது சொல்மாலைகள் ஏற்ற நோற்றேற்கு இனி என்ன குறை எழுமையுமே தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். எம்பெருமான நான் கவிப்பாடி இருக்கிறேன், எனக்கு என்ன குறை, எனக்கு இனி யார் நிகர் நீணிலத்தே என்று இதெல்லாம் சாத்விக அகங்காரம் என்று கொள்ளப்படும். அதாவது என்ன, எனக்கு நிகர் யார், யார் என் முன்னாலே நிற்க முடியும் என்று எம்பெருமானை அனுபவித்த பெருமையினாலே அப்படி ஆழ்வார் அருளி செய்து போலே இங்கே ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை அனுபவித்த பெருமையினாலே வேதாந்த தேசிகன் அருளி செய்து கொள்ளுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश
प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ